அப்ப பரிசுத்தம் என்பது மன்னிப்பு என்கிற ஊற்றிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறபடினால் அவன் பரிசுத்தத்தை விட அதிகமாய் வெறுப்பது மன்னிப்பு என்கிற வார்த்தை. பிசாசுக்கு இந்த உலகத்திலே வெறுக்கிற வார்த்தை மன்னிப்பு. ஏனென்றால் தன்னுடைய அத்தனை திட்டங்களையும் இந்த ஒரே ஒரு வார்த்தையினாலே நொறுக்கி போட்டார் இயேசு கிறிஸ்து. கையை தட்டுவதவர் ஆமே. நீங்க மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன். யாரை மன்னிச்சிட்டீங்க? உங்க கூட இருக்கவங்க மன்னிச்சு, எல்லாரும் மன்னிச்சிட்டேன். எதுக்கு மன்னிச்சிட்டீங்க? கடந்த காலத்தை மன்னிச்சிட்டீங்க, எதிர்காலத்தையும் சேர்த்தே மன்னிச்சிட்டேன். கையை தட்டு. Praise God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். Praise God. என் அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசித்து 5வது வாரமாக சாத்தானின் தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே உங்களிடத்தில் நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஆமென். இதை தியானிக்க நிறைய மனக்கண்கள் திறக்குது, நிறைய ஆசீர்வாதங்கள் வருது. போன வாரம் பார்த்தோம் காம்ப்ரமைஸ்டு லைஃபு, அதாவது போதும் 80%, 70%, ஏதோ அப்படியே அந்த கால்வலியோடு போய் பரலோகத்தில் சேர்ந்துருவோம், ஏதோ அந்த சுகரோடு போய் என்ன செஞ்சிருவோம், அவர் ஃபிகரை பார்த்துருவோம் அப்படின்ற முடிவோடு இருக்கிறவங்கெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செத்துடலான்னு சாகிறதுக்கு நான் ஏதோ ரத்தத்தை சிந்தலை, என்னோட கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திருக்கிறேன். அதனால் உனக்கு பிடிச்சு நீ வாழ விரும்பாட்டினா கூட எனக்கு சாட்சியா நீ வாழ்ந்து தான் ஆகணும். 100% கைத்தட்டு கேட்கவே முடியல என்னால். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆமாம். நான் 100 ரூபாய்க்கு நான் வந்து 200 ரூபாய் உங்களுக்கு கொடுத்து பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் போய் 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தயிர் சாதம் சாப்பிட்டு வந்துட்டு நான் தாழ்மைங்க அப்படின்னா செகுலில் சப்புன்னு அரைஞ்சி நீ காசு கொடுக்கும்போது நீ தாழ்மையாக வாழ்ந்துக்க. இங்கே நான் காசு கொடுத்துருக்குறேன். கையெழுத்து 200 ரூபா பே பண்ணவேன் நான், காசு கொடுத்த நான். என் காசுக்கு நீ சாப்பிட்ருந்தா தாண்ட உண்மையான தாழ்மை. அங்கே போய் தயிர் சாதம் சாப்பிட்டேன், நீ போய் 100 ரூபா கொடுத்துட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு வா. ஆனால் இங்கே நான் பே பண்ணியிருக்கிறேன். நீ நல்லா வாழ்கிறதுக்கு, நீயும் உன் பிள்ளையும் நல்லா வாழ்கிறதுக்கு நான் பே பண்ணியிருக்கிறேன். சிலுவையில் நீயும் சந்ததி நல்லா தட்டணும், நீயும் சந்ததி நல்லா கவனிக்கணும். ஆமென். சந்ததி நல்லா வாழ்கிறதுக்கான கிரயத்தை நான் கொடுத்துருக்கிறேன். ஆகவே உனக்கு விருப்பம் இருந்தால் நீ 100% வாழலாம். உனக்காக விருப்பம் இல்லாவிட்டாலும் எனக்காக, எனக்கு சாட்சியாக 100% வாழ்க்கை நீ விரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதப்போ ஆனால் பிசாசு என்ன செய்வான், காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பான். அவன் வந்து சரி போதும்பா உன் வாழ்க்கைக்கு இவ்வளோ போதும், என் வாழ்க்கைக்கு இவ்வளவே அதிகம், என் வாழ்க்கைக்கு நான் கேட்கல, இப்போ அவர் வாழ்க்கைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிசாசின் தந்திரங்கள் 4 வாரம் பார்த்துட்டு வரோம். டோன்ட் காம்ப்ரமைஸ் பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து ஹிடன் எனிமி அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் போய் கேளுங்க. வியாதியை பார்க்காதீங்க, வியாதிக்கு பின்னாடி பிசாசை பாருங்க. என்னைக்கு இந்த உலகம் வியாதியை பார்த்துச்சோ அன்னைக்கே தோத்து போன உலகமாக மாறிடுச்சு. தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன், தன் தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாமல் இருந்த ஒருவன், 2 லிஸ்டீரால இருந்த ஒருத்தன், அலங்கார வாசலில் வந்தேன், தன் தாயின் வயிற்றில் இருந்த பிறவி குருடனாக இருந்த ஒருவன், தன் தாயின் வயிற்றில். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இது. சரி, இடையில நடந்தேன்னா சரி பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்க. ஆனால் பிறக்கிறப்ப ஊமையாக பிறந்திருக்கிறான். மருத்துவ உலகம் நோ சொல்லிடுச்சு. ஏசு அவர் என்ன ஏசுனார், கையை வச்சு வாயை திறந்து பேசுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஊமையான ஆவியை வெளியே போனார். அப்ப அது வரைக்கும் அவன் வியாதியை நினைச்சுட்டு இருந்தாங்க. ஏசு வந்த அப்புறம் அது பிசாசு. கையை தட்டு. நீங்க வியாதி நினைச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் வியாதி இல்ல. நீங்க சுகர்னு சொல்றீங்களா, அது சுகர் இல்ல, அது நீங்க பிரஷர்னு சொல்றீங்க, அது பிரஷர் இல்ல, அது சத்தமா. ஆமே. அப்ப ஒரு பிசாசு நீங்க வச்சுக்க விரும்புவீங்களா? அது எப்படி சார்? பிசாசு நீங்க வச்சுக்க மாட்டீங்க வீட்டில். ஒரே ஒரு நாள் உங்க உடம்புல இருந்துட்டு போட்டோம், அது விட முடியாது. அப்ப பிசாசு நான் விட மாட்டேன், அதனால சுகர்ன்ற பேர்ல இருந்துக்கிறேன். இது எப்படி இருக்கு, லேபிள மாத்தி போட்டு உள்ள வந்துக்கிறேன். நீ பிசாசுனா வீட்டுக்குள்ள விட மாட்டேன், அதனால பிரஷர்னு வந்துக்கிறேன். நீ என்னைக்கு அவனை பிசாசுன்னு கண்டுபிடிக்கிறியோ, காய்ச்சல கூட, காய்ச்சல் சார் பெரிய வியாதியை பிசாசுன்னு சொல்லலாம். காய்ச்சலே கடிந்து கொண்டாராம்.
ஆமாம், நம்ம தடவி கொடுக்குறோம். காய்ச்சலாக இருக்கிறான், அவர் கடிந்து கொண்டார் இயேசு நாமத்தில். He rebuked the fever. உடனே நம்ம எந்திரிச்சிருச்சு. கபா கபாக்கான்னு இட்லி அவிச்சு சட்னி அரிச்சு சாப்பிடுறான். 12 பேர் கும்முன்னு சாப்பிட்டாங்க. வேலை சார் பிசாசை துரத்துறீங்க. காய்ச்சல் இருந்து அத்தனை, அதாவது எவ்ரி டிஃபெக்ட் அண்ட் டிஸார்டர் இஸ் டெவில். பிஹைண்ட் எவ்ரி டிஃபெக்ட் அண்ட் டிஸார்டர் அண்ட் டிசபிலிட்டி தேர் இஸ் டெவில். இதெல்லாம் கேட்கணும் சார். நீங்கள் என்னைக்கு பிசாசு நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் சார் வாழ்க்கை வந்து சுத்தமாகும். அதனால தான் சார் அவன் தன்னை மறைச்சிக்கிட்டு வேற ஒரு உருவத்தில் உள்ள நீங்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் பிசாசின் தந்திரம். அப்படி நிறையா பார்த்தோம். இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை எழுதும்போது பவுல் என்ன நினைச்சு எழுதினா, சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று எழுதும்போது ஒன்றை நினைத்து எழுதினான். இது வரைக்கும் கத்தியோட இன்னொரு பக்கத்தை பார்த்தோம் கூர்மையா. இப்போதான் இந்த சைடு பார்க்குறோம். ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட்ல என்ன சொல்றான். எல்லா வசனத்துக்குமே உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்று, அவர் சொல்லும் போது என்ன நினைச்சு சொன்னார் பாருங்க, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சூழ்நிலைக்கேற்றவாறு நீங்கள் பயன்படுத்தும் போதே அந்த வசனம் உங்களுக்காய் வேலை செய்கிறது என்றால், அவர் என்ன நோக்கத்திற்காய் சொன்னாரோ அந்த நோக்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்தும் போது கட்டாயம் அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். கையத்தட்டி கத்தன்னு சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பது ஒரு வசனம். இந்த வசனத்தை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? என் பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் சார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பயன்படுத்தினீங்க, காலேஜுக்கு சீட்டு கூட கிடைச்சிச்சு. ஏன்னா அந்த வசனம் இருபுறம் கருக்குள்ளது. ஒரு புறம் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட், ஒரு புறம் உங்க சிச்சுவேஷனுக்கு அது பயன்படுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேற எதுக்கு பயன்படுத்தினீங்க? வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தினீங்க. ஆமா, என்னுடைய கரண்ட கால் வலி, என்னுடைய இடுப்பு வலி, என்னுடைய தலைவலி, என்னுடைய கண் வலி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாத்தையும் யூஸ் ஆச்சு. ஆனால் அதை சொல்லும் போது என்ன நினைச்சு சொன்னாரு, என்ன மாதிரி சிச்சுவேஷனுக்கு இந்த வசனத்தை சொன்னாரு? ஒருத்தன் செத்துட்டான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்க இருக்கீங்கள. ஒருத்தன் செத்துட்டான். செத்தவனை தூக்கி கல்லறையில் வச்சாச்சு. கல்லறைய வாசல்ல கல்லை வச்சு பூட்டியாச்சு. பூட்டி செத்து போய் 4 நாள் ஆச்சு. அப்படி செத்து போய் புதைச்சவனை புதைச்சிருக்கும் போது வந்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கையத்தட்ட. இந்த வசனம் எதற்கு கொடுக்கப்பட்டது? ஒருவன் மரித்த உடனே எழுப்புவதல்ல, மரித்து புதைத்த பின்பு கூட ஒருவனை எழுப்பலாம் என்கிற இடத்திற்காக சொல்லப்பட்ட வசனம். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கடந்த 200 வருஷமா இந்த வசனத்தை ஒருத்தன் கூட ஒரு இடத்துல கூட எதுக்காக இயேசு சொன்னாரோ அதுக்கு பயன்படுத்தல. ஆனா இயேசு சொன்னாரு, ஏய் சத்தத்தை குறமா, அவன் இப்ப எந்திரிக்க போறான். ஐயா 4 நாள் ஆயிடுச்சியா? ஐயா இதுக்கு முன்னாடிலாம் செத்தவனை எழுப்பின நீ பார்த்தது இல்லையாமா? பார்த்துருக்கேன். ஏன் அதெல்லாம் புதைக்கிறதுக்கு முன்னாடியா? ஐயா அது புதைக்கிறதுக்கு முன்னாடியா? அப்ப இது புதைச்சதுக்கு அப்புறம்யா? ஏய் புதைக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுப்புவேன், புதைச்சதுக்கு அப்புறமும் எழுப்புவேன். கையத்தட்டு. ஐயா இதை என்னால புரிஞ்சுக்க முடியலையா? அதனால தான் இங்கனக்குள்ள இந்த வசனத்தை சொல்றேன். நீ விசுவாசித்தால், இந்த மாதிரி விஷயத்தை எவனும் விசுவாசிக்க மாட்டான். ஆனா நீ விசுவாசித்தால். நான் கேட்டேன், ஆண்டவரே எதுக்கு இந்த இடத்துல இந்த வசனம் சொன்னீங்க? எதுவுமே விசுவாசம் தானே, எதுவுமே விசுவாசம் தான் கிடைக்கும். ஆனா இந்த விஷயத்தை எவனும் விசுவாசிக்க மாட்டான். புதைச்சிட்டோம் சார், முடிஞ்சு போச்சு சார். அதனால உலகம் அதை எதிர்பார்க்காது. அதை தாண்டி ஒருத்தன் வந்து, ஆண்டவரே நீங்க செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொன்னா, இங்கே தான் இந்த ஸ்பெஷல் ஓப்பனிங் அவனுக்கு வருது. அதனால அவனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால். இதை எவனுமே விசுவாசிக்கல. ஆமாங்கய்யா எல்லாம் புதைச்சோன்னு முடிஞ்சிருச்சுன்னாரியா. அந்த பாஸ்டர் கூட கையில் மண்ணெல்லி எரிஞ்சு விட்டு போயிட்டாரியா, உன்னை புழுதியான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பண்ண என்ன 4 நாள் கழிச்சு? ஆமாம் 4 நாள் இல்லை, 4 மாதமானாலும் 4 வருஷமானாலும் நான் எழுப்பணும்னா நீ நம்புனா என்னால் உனக்கு அதை செய்ய முடியும். இதையெல்லாம் வருகிற நாட்கள் இந்த உலகம் பார்க்க போது. ஒரு பரிதாபமான சம்பவம், இந்த வசனத்தை இதுக்காக சொன்னார், அதுக்காக ஒருத்தன் கூட அதை அதுக்கு பயன்படுத்தலை. ஆனால் அதற்காக பயன்படுத்துகிற காலம் வந்திருக்கிறது. ஸோ கான்டெக்ஸ்டில் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வீடு கட்டுவது, வாசல் கட்டுவது, கார் வாங்குவது, ஓட்ட பைக்கை ரிப்பேர் பண்ணுவது என்பதற்காகலாம் பயன்படுத்துகிற இந்த சபை அதை கான்டெக்ஸ்டில் அந்த
என்ன நோக்கத்தில் சொன்னாரோ அதுக்கு பயன்படுத்தும். அந்த வசனத்தை ஒரு தடவையாச்சும் அவர் சொன்னதுக்காக நிறைவேற்றணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம ஆத்மா சாந்தி அடையும். இல்லையா சொல்லுங்க. அவர் ஆத்மா சாந்தி அடைவதாக. எதுக்கு சொன்னார் இந்த வசனம்? எதுக்கு சொன்னார்? புதைச்சவனை எழுப்புறதுக்கு, செத்தவனை எழுப்புறதுக்கு இல்ல. கையை தட்டு, நல்லா தட்டு. ஓகே, எந்த வசனமுமே கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். வேற மாதிரி நீங்க பார்க்கலாம். தேவன் அந்த வசனத்தை உங்களுக்கு வேறு விதமா எடுத்து சொல்லலாம். ஒரு வசனத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. A.W. Tozer சொல்றாரு, a word of God has two sides like a coin has two sides என்றார். It's true. நாம் ஆராய்ந்து பார முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் என்பது யோபு புத்தகத்தில் 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை எதிர்மறையான காரியங்களோட கனெக்ட் பண்ணி ஒருத்தர் யோபு பேசுறான். என்னென்னமோ நடக்குதுப்பா, ஆராய்ந்து பார்க்க முடியாத அப்படின்னு நெகட்டிவ் கான்சியஸ்ல பேசுறான், நெகட்டிவ் கான்டெக்ட்ல. அதே வசனம் பாசிட்டிவாக பேசுறான். இன்னொருத்தன் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் பேசுறான். ரொம்ப முக்கியம். வசனம் ஒண்ணுதான், வாசனை வேற. ஆமா, நீ வெங்காயத்தை தின்னுட்டு பிரியாணி வெங்காய வாடை தான் வருது. யோபு நல்ல வசனத்தை சொன்னாலும் அது லைட்டாக நாறுது. என்னடான்னா அவன் உள்ள உடைக்கப்பட்டு ஒரு மாதிரி இருந்தான். இப்போ சாத்தானின் தந்திரங்கள்னு பேசும்போது ஹிடன் எனிமி, தன்னை மறைச்சிக்குவோம், அது ஒரு தந்திரம். காம்ப்ரமைஸ் பண்ணுவான் அவனை, அது ஒரு தந்திரம். இப்படி நிறைய தந்திரம் 4 வாரம் பார்த்தோம். இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் பார்ப்போம். நம்ம அவனை பார்க்க 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 மக்களுடைய மனக்கண்கள், அதாவது அவனுடைய தந்திரத்தை பார்க்க, வல்லமையை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவன்கிட்ட வல்லமை இல்லை, அதை அவர் புரிந்து கொண்டார். தந்திரத்தை பார்க்க பார்க்க அவனுடைய முகத்திரையை நீங்கள் கிழிக்கிறீங்க. அப்போ மக்களுடைய மனக்கண்கள் திறக்குது பாருங்க. திறந்த உடனே இவ்வளவுதானா, சே இதுக்கு போய் பயந்துட்டேன்டா. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு கதவை திறக்கிற ஒருத்தர் கருப்பு உருவா நிற்கிது, ஆன்னு பயந்துட்டே இருன்னு சொல்லி லைட்டை போட்டு முகமுடி எடுத்தா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆள் உடனே உங்களுக்கு என்ன சொல்றீங்க? முகத்திரையை கிழிச்சிட்டீங்க, இப்போ பயமே இல்லை, வந்துச்சா? அப்படித்தான் அவன் முகத்திரையை கிழிக்க கிழிக்க உங்கள் பயம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ சாத்தானுடைய தந்திரங்களை நாம் பார்ப்பது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஓகே, இப்போ என்ன கான்டெக்ஸ்டில் அது எழுதப்பட்டிருக்கு என்று பார்ப்போம். அந்த வசனம் வாசிங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுல் ஒரு சபை தலைவனாக இந்த வசனத்தை எழுதுகிறார். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு பவுல் தன்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறான். அப்படி என்றால் இங்கே ஏதோ ஒரு விஷயத்திலே பவுலும் கூட மோசம் போகிறது கிட்ட நெருங்கி இருந்திருக்கிறான். அவனே ஏமாற்றப்படலான்னு யோசிச்சு, நல்ல வேலைடா நம்ம பொழைச்சோண்டா அப்படின்றான். கையெழுத்துட்டு வருது அவருக்கு. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன், அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு முடிக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை இந்த கான்டெக்ஸ்ட்ல சபை புரிஞ்சுக்கிடுச்சுன்னா, நான் சொல்றேன், எழுதிக்காங்க, 1000 வருஷ அரசாட்சியோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப வேகமாக நடந்துடும். நம்முடைய சந்ததியில் நம்ம அதை பார்த்துருவோம் இயேசு நாமத்தில். இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, டெவிலோடைய கண்ட்ரோலுக்குள்ள மனுஷன் எப்போ வரான் அப்படின்னா, தவறு செய்யும் போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும், இப்போ 200 பேர் 100 பேர் இருக்கீங்கன்னா 99 பேர் தவறு செய்தவர். இவர்களை மன்னிக்காத ஒரு இடத்துக்கு நீங்க வரும்போது, யூ ஆர் கமிங் ரைட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டெவில். பவுலே அதை எழுதிட்டு அவனை தண்டிக்கணும்னு சொல்லி 2 கொரிந்தியர் சொல்றான், ஏய் வேண்டாம்யா, நம்ம பிசாசுடைய தந்திரம் நமக்கு தெரியாதது கிடையாது, அதனால நம்ம மோசம் போயிடக்கூடாது, அதனால நான் சொல்ற மாதிரி இப்ப நீ செய் அப்படின்னு 1 கொரிந்தியர் 5 எழுதுனதை 2 கொரிந்தியர் 2 மாத்துறான். இந்த மாறுதல் தான் ஒரு சபையவே டெலிவர் பண்ணுது. இப்ப இதைத்தான் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். பிசாசின் தந்திரங்களிலே ஒன்று. இன்னைக்கு என்ன பேச வரேன்? ஆவியானவர்கிட்ட கேட்டார், பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காத வார்த்தை என்ன, நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்றார். இயேசுன்ற நாமம். நான் பிடிக்காத பேரு கேட்கல, பிடிக்காத வார்த்தை சொல்லு பார்ப்போம். எழுதி வச்சுக்காங்க சார். இந்த உலகத்திலே வெறுக்கிற வார்த்தை பரிசுத்தம் அல்ல. அதை வெறுக்கிறான், அதை விட ஒன்று வெறுக்கிறான். அந்த வார்த்தை என்னன்னா மன்னிப்பு. கையத்தட்டு வருது அவருக்கு. ஆமே, நல்லா கைத்தட்டுங்க. பிசாசுக்கு இந்த உலகத்திலே வெறுக்கிற வார்த்தை மன்னிப்பு. ஏனென்றால் தன்னுடைய அத்தனை திட்டங்களையும் இந்த ஒரே ஒரு வார்த்தையினாலே நொறுக்கி போட்டார் இயேசு கிறிஸ்து. கையத்தட்டு வருவார். ஆமே. ஓ ராபா காலா தியாங்கா. Holiness is a product, but forgiveness is a producer of holiness. கையத்தட்டு வருவார். ஆமே.
புரியுதா உங்களுக்கு? மன்னிப்புன்றது தண்ணி, பரிசுத்தம்ன்றது தண்ணீர். பரிசுத்தம்ன்ற தண்ணீர், அவனுக்கு தண்ணீர் பிடிக்காது. ஆனா மன்னிப்பு என்பது ஊற்று. அப்ப இந்த தண்ணீர், பிடிக்காத தண்ணீர் எங்க இருந்து வருது? இந்த ஊத்துல இருந்து தாண்டா வருது. அப்ப பரிசுத்தம் என்பது மன்னிப்பு என்கிற ஊற்றிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறபடினால் அவன் பரிசுத்தத்தை விட அதிகமாய் விருப்பது மன்னிப்பு என்கிற வார்த்தை. ஏனென்றால் இந்த ஒரே ஒரு வார்த்தையினால இந்த உலகத்தையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார் கர்த்தர். கை தட்டிருக்கீங்க. புரிஞ்சவங்க இல்லையா? புரியுது உங்களுக்கு? ஆவியானவங்க கண்ணை திறக்கட்டும், கண்ணை திறக்கட்டும். இந்த பைபிளில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்குள்ளே நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு டோர் தான், ஒரே ஒரு டோர் தான் திறந்துச்சு. அந்த டோருக்கு பேர் என்ன? மன்னிப்பு. அதனால் அவன் உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தில் அவன் அந்த மன்னிப்புன்ற டோரை தான் க்ளோஸ் பண்ண பார்க்குறான். பவுலே அதை பேச பார்த்தான். கடைசியில் சொல்லிட்டு அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதல்லடான்றான். ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். நல்லா பாருங்கள், எந்த சூழ்நிலையில் பவுல் சாத்தானின் தந்திரங்கள்ன்ற ஒரு டைட்டிலில் பேச ஆரம்பித்தான், எந்த சூழ்நிலையில் பேச ஆரம்பித்தான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சிச்சுவேஷனில் அதை எழுதுகிறான் பாருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அவன் தந்திரம் எதை சொல்கிறான்னு உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 to வாசிங்க, 1 to 3. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. பிரசித்தமாய் என்னவா? என்ன வார்த்தை வருது பாருங்க? விபச்சாரம். விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர். சரி, வரங்கள் எங்க இருக்கு சொல்லுங்க? எதுல பைபிள்ல 9 வரங்கள் எங்க படிக்கிறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. 1 கொரிந்தியர். அப்படியா? சரி, அடுத்து ஆவிக்குரிய அனுபவங்களை எங்க எழுதுறார் பவுல்? 1 கொரிந்தியர். கிருபையின் உச்சத்த பூரணத்தை எங்க எழுதுறார்? 1 கொரிந்தியர் எழுதுறார். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது, அப்படிதான் தொடங்குறார். ஸோ 1 கொரிந்தியர் கொரிந்து சபை எழுதுறார். கொரிந்து சபை என்பது, கொரிந்து நாடு என்பது ரொம்ப மோசமான ஒரு நாடு. அங்கே கற்புள்ள ஒரு பெண்ணை கூட பார்க்கறது கஷ்டமா. பொண்ணுன்னு எடுக்கிறதா இருந்தால் கொரிந்து சபையில் போய் நீங்கள் எடுத்து, கொரிந்து சபையில் எடுக்கலாம், கொரிந்து நாட்டில் எடுக்க முடியாதான். ஏன்னா அங்கே இருக்கிற நூலகங்களிலே இன்றைக்கு இருந்த எல்லா விதமான புத்தகங்களும் அன்றைக்கு இருந்ததுன்றாங்க. ஒரு கற்புள்ள ஸ்திரியை இந்த ஊருக்குள்ளே பார்க்குற கஷ்டம். அங்கே தான் தேவன் தன் கிருபை ஊற்றினார். கைத்தட்டுங்க உதவருக்கு. ஆமே ஆமே ஆமே. அதாவது பைபிள் சொல்லுது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் போய் இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க செய்த தேவன். சார் இதுக்கெல்லாம் நீ கையை தட்டிருக்கணும் சார். ஓகே, 1 கொரிந்தியர் உங்களுக்குள்ள வெளியில் இல்லை, சபைக்குள்ள சொல்றாரு. விபச்சாரம் என்பது பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. வாசிங்க தொடர்ந்து. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. யாரோ ஒரு அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. செகண்ட் மேரேஜ் பண்ணவர் அவர் இறந்து போயிட்டாரு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன செஞ்சுட்டான் பாருங்க, அவன் சொல்றான், இது அஞ்ஞானிகளுக்குள்ள கூட இல்லாத பெரிய தப்பை பண்ணியிருக்கீடா, வெளியில கூட இருக்கிற பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்துல இப்படி மேட்டர் வந்ததில்லை அப்படின்னு எழுதுறாப்புல பவுல். எழுதிட்டு அவன் வைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்றார். அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. தப்பு பண்ணவனை வெளியே அனுப்பு அப்படின்னா சர்ச்சில் இருக்க பாதி பேரை வெளியே அனுப்பியிருக்கணும். ஆனால் இவனுடைய பிரச்சனை என்ன? தப்பு பண்ணவே இல்லை, உன்னை லீகலைஸ் பண்ணுறான். ஒரு இல்லீகலான விஷயத்தை சொசைட்டிக்குள்ள அவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு 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 கேதரிங்க்கு வரும்போதே கூட கூட்டிட்டு வரான். He wanted to make it legal. அதை வந்து சபை அங்கீகரித்தது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், எங்கேயோ தப்பு பண்ணா, இல்லை எத்தனையோ தடவை தப்பு பண்ணா, இல்லை ஏதோ ஒன்று தப்புன்னு நினைச்சிருக்கான், தப்பு பண்ணியிருக்கிறான். இவன் வந்து அது தப்பே இல்லை அப்படின்னு லீகலைஸ் பண்ற ஒரு மனிதன். அதைத்தான் பவுல் எழுதுறாரு. பண்ணி வாசிங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? அப்போ வந்து இது மறைவா நடந்ததுன்னா சொல்லுவேன், சார் இதெல்லாம் எங்களுக்கு எப்ப சார் தெரியும், எங்களுக்கு இதான் வேலையா சார், ஒருத்தர் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ சபையை திட்டுறாரு, இதை ஏன்டா நீ கரெக்ட் பண்ணல அப்படின்னாருன்னா, அது ஓப்பனாகவே அவன் லீகலைஸ் பண்ணி ஒன்றை செஞ்சிருந்திருக்கான். ஈவன் வந்து டிஸ்கஷன் மீட்டிங் கூட வந்திருப்பான்னு நினைக்கிறேன், வந்து உட்காந்து பேசிட்டு தானே என்னன்னு தெரியல. அப்போ வந்து அவன் இஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வாசிங்க. நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமா இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக அடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு செய்கிறேன்.
ஒரு புரிஞ்சுக்கணும், சபையில் ஊழியனுக்கு தேவன் எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும்படி தீர்ப்பு செய்கிறேன் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டான். அவன் வந்து நரகத்துக்கு போகணும்னு சொல்லலை, நரகத்துக்கு என்னால் அனுப்ப முடியாது, ஏன்னா இயேசு மொத்தத்துக்கு முடிச்சு விட்டாரு. அதனால அவன் ஆவி ரட்சிக்கப்படட்டும், அவன் சரீரத்தை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் எழுதினாரு. எழுதிட்டு இந்த விஷயம் எப்பேற்பட்ட ஒரு தவறு என்பதை 2 கொரிந்தியர்ல எழுதுறாரு. சாத்தானோட தந்திரத்தை நான் ஒரு வேலையை பார்த்துட்டோம்பா அப்படின்றாப்ல. அப்ப இதை படிச்சிட்டீங்களே, தீர்ப்பு செய்கிறேன். என்ன தீர்ப்பு செய்யறான் இவன்? நான் கொண்டு போய் நேரா வந்து ஒரு மந்திரவாதி கையில கொடுத்தாரு இல்ல. என்ன சொன்னார்னா, அவன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் கட் பண்ணிக்கின்றான், அவ்வளவுதான். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா என்ன, நேராக போய் காட்டு பங்களால போய் போட்டு கதவை பூட்டிடுறதா? என்ன சொன்னாங்க, ரிலேஷன்ஷிப்பை நிப்பாட்டிக்க, சர்ச்சுக்கு வரானா உட்காரனை விட்டு நீ கூட போய் கட்டி தழுவி இது பண்ணினா கொஞ்சம் புளித்த மாவு அநேக மாவை புளிக்க போகணும். அதை அங்கீகரிக்காத, அவன் செய்கிற தவறை அங்கீகரிக்காத, அவனுக்கு டிஸ்டன்ஸில் இரு. ஐயா, அப்போ சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குற நீ விலகிட்டினாலே அங்கே சாத்தான் வந்துடுவான். ஒருத்தனை காலி பண்ணணும்னா சபையில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பை நிப்பாட்டினாலே போதும் சார், எல்லாமே தானாக நடக்கும். நீங்கள் சாத்தானே வா வா அம்மா இங்கே வா வான்னு கூப்பிட வேணாம். ஆசை புத்தம் தாத்தா காட் பிளஸ் யூ டெவில் கிஸ் யூ அது மாதிரி. ஒருத்தன் சர்ச்சிலேருந்து வெளியே போனானாலே மீதி வேலையெல்லாம் மேப்படியான் தானாக பார்த்துருவார். அதான் தாவீது சொல்கிறாரு, நீர் பேசாதிருந்தால் நான் குழியில் இறங்குறவங்களுக்கு ஒப்பாவேன். நீங்கள் என்ன குழியில் இறக்கணும்னா ஒன்றுமே செய்வேண்ணா, நீ பேசுகிற மட்டும் நிப்பாட்டிக்காங்க, நான் குழியில் இறங்கிடுவேன். ஆமாம், நீங்களும் ஊழியக்கார் பேசுகிற நிப்பாட்டிட்டு ஒரு 6 மாதம் அவன் செய்தியவே கேட்காம இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வரும்போது குழியில் என்ன ஐயோ இதாக இருக்கு. எல்லாருமே தான் தேவனுடைய வார்த்தையை கட்டி குழியில் தான் இருக்கணும். அப்போ அவன்கிட்ட இருக்க ரிலேஷன் கட் பண்ணி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, புறம்பே இருக்கிற தீர்ப்பு செய்ய என் காரியம் இல்லை, உள்ளே இருக்கிற தீர்ப்பு செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குன்னு பேசுகிறார். இது முடிச்சிரும். 2 கொரிந்தியர் 2 அவர் எழுதுறாரு, அழகா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:1 வாசிங்க. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். பார்த்தீங்களா, இந்த தவறு செய்தது அவனுக்கு ஒரு பெரிய துக்கமாக இருந்துச்சு. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். எந்த தவறும் நம்மை சுற்றி நடக்கும்போது நமக்கு துக்கமான விஷயம். துக்கம் இல்லை என்று வேதம் சொல்லவே சொல்லாது. உங்கள் கணவன் தவறு செய்யும்போதோ, உங்கள் மனைவி தவறு செய்யும்போதோ, உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போதோ, அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உடன் ஊழியர்கள் தவறு செய்யும்போது துக்கத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஹவு டு ஹேண்டில் த துக்கம், அதான் பேசுறாரு. இந்த துக்கம் வந்த உடனே ஐயா உள்ளே நையான்னு ஒருத்தன் வெளியே நிற்பான். அவன் யார்? நான் உங்க துக்கத்துக்கு சரியா மருந்து கொடுக்குறேன். அப்ப எப்ப துக்கம் வந்தாலும் அதை கையில் எடுத்து ஹேண்டில் பண்ண ஒரு மேப்படியான் வெளியில நிற்கிறான். புரிஞ்சுக்க, யார் மீது கோவம் வருதோ, வருத்தம் வருதோ, பிரச்சனை வருதோ, அப்பெல்லாம் அதை பிசாசு தன் கையில் எடுத்து வேலை செய்ய தயாராக இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் மிக சரியாக பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொண்டு கையை தட்டுவதற்கு ஆமென். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். பெரிய பெரிய ஊழியக்காரன் குடும்பங்கள் எல்லாம் துக்கங்கள் வராதுன்னெலாம் கிடையாது. துக்கங்கள் வந்தப்ப அந்த வீடுகளில் இருந்தவர்கள் அல்லது அவர்களை சுற்றி இருந்தவர்கள், அந்த காலத்துலலாம் அந்த சபையில் இருந்த மக்கள்லாம் கூட துக்கம் இருக்குல்ல சார், துக்கம் உண்மைதான், ஆனால் அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ண? அப்போ தேவன் ஹேண்டில் பண்ண விட்டு கொடுத்தியா, பிசாசு ஹேண்டில் பண்ண விட்டு கொடுத்தியா? இப்போ வந்து பவுல் சொல்றா, டே ஒரு துக்கம் வந்துருச்சுரா, இப்போ நம்ம பிசாசோட தந்திரத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கையை தட்டு, கையை தட்டு. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல பிசாசோட தந்திரம் உள்ள வரும். நான் இருக்கேன், பிசாசு சொல்லுவேன் நான் இருக்கேன் அப்படின்னா, ஆமாப்பா நீ இருப்பா, என் வாழ்க்கை இருக்காது, தயவுசெய்து நீ போயிரு. எப்பெல்லாம் பஞ்சாயத்து வருதோ அப்பெல்லாம் 3வது ஆள் வருவான். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவருக்கு ஒரு முறையிடாதிருங்கள். ஆமா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய இது என்னது எரிச்சல் தனியட்டும், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அடுத்து அவன் வரான், சார் சார் ஏதோ குடும்பத்தில் பஞ்சாயத்து தெரியும் சார் சார் போறியா, இப்ப இருக்கிற போது ஒன்னே தீரப்பாரு ஓடி. பிசாசின் தந்திரங்க. இப்ப சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பவுல் எப்படி ஹேண்டில் பண்றான் பாருங்க. அவன் சொல்றான், நான் துக்கத்தோடு உங்களுக்கு இடத்தில் வராதபடிக்கு நான் தீர்மானித்து எழுதுகிறேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 2 வந்து ரொம்ப அழகா, ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்தை இன்னைக்கு நான் பேச போறேன். ரொம்ப இந்த உலகம் யாரால விடுதலை பெறப்போகுதுன்னு பேச போறேன். சும்மா குடும்ப பிரச்சனைகள்ல குடும்பங்கள் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருந்தாராம், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே கொடுக்கலையாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு உன் ஆரோக்கியம், அதாவது ஆவிக்குரிய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். இப்போ பேசுகிற வார்த்தை உன ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை உனக்கு கொடுக்கக்கூடியது.
சிலரை பார்த்துருக்கேன், இந்த ஆரோக்கியம் இல்லாததுனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் கூட இருந்தாலும் அவன் மனசு வந்து பாருங்க அப்படியே தீயில வெந்துகிட்டு இருக்கிற அப்படியே மெழுகு போல தான் இருப்பாய். ஏன் தெரியுமா? எல்லாம் இருக்கு, அனுபவிக்கிறதுக்கான என்ன இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அதனால தான் கேரக்டர் மோல்டிங் மெசேஜ் நிறைய நீங்க கேட்கணும். ஆமா, கிருபை எப்படி பாருங்க, தேவனுடைய நீதி நம்மை அவருடைய அடிச்சுவடுகளில் நிறுத்துகிறது. காட்ஸ் ஸ்டைல் ஆஃப் லைஃப், காட்ஸ் ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைல், அது சபைக்கு ரொம்ப முக்கியம். கிருபையில் வந்து கேரக்டர் மோல்டிங் வந்தால் தான் கிருபை என்ஜாய் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? கிருபைன்றது என்னன்னா பதார்த்தங்கள், நிறைய சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துரும், நாக்க அறுத்துட்டு போயிட்டா என்ன ஆகுது அப்படின்ன மாதிரி. அப்போ இது எல்லாமே சாப்பிடணும்னா நாக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கிருபை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்கிற குணநலன்கள் வரும்போது தான் இதனுடைய ரியல் டேஸ்டே உங்களுக்கு தெரியும். கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆமே. நூற்றுக்கணக்கான குணங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான, ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆமா, ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறே. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அதாவது கிருபை இல்லை இருக்கிறேன்ற புரிந்து கொள்ளாமல் இருந்தபோது, கிருபையில் இருந்தபோது ஒரு 13, 20, 15 வருஷத்துக்கு பிரசங்கம் பண்ணோம். அதில் நிறைய கேரக்டர் மோல்டிங் பேசினேன். கர்த்தர் நல்லவர், அதனால நிறையா விஷயங்கள். ஆமாம், உங்களுடைய சாட்சியில் தியானமாக இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் நான் ஏதோ கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். அவன் சொல்றாரு, பவுல், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் உங்களை துக்கப்படுத்தினான், என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். 1 கொரிந்தியர் 5 நான் எழுதின அந்த ஆளை பற்றி இப்போ நான் எழுதுனேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக இதில் பார்ப்போம். 6ஆம் வசனத்துலேருந்து வாசிப்பா. 2 கொரிந்தியர் எழுதுறாரு. அப்படிப்பட்டவனுக்கு அவனை தான் எழுதுறாரு. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும், இந்த தண்டனையே போதும். கை தட்டுவோம் அவருக்கு. ஆமென்.